அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் அருள் தீபமே அணையா விளக்கே என் வாழ்வில் ஒளியேற்றவா உன் பாதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கரம் நீட்டி வரம் கேட்டு நான் வேண்டினேன். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்று நம் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற நாளை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கையும் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு அன்பு பணிக்கு, சமூக ஈடுபாட்டிற்கு அழைக்கும் ஒரு அடையாளமாக திகழ்கிறது. வரலாற்று நாயகன் இயேசுவின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அவரது திருமுழுக்காகும். அன்றைய பாலஸ்தீனத்திலே மெசியாவின் வருகையை எதிர்பார்த்து பலவிதமான தயாரிப்புகள் நிகழ்ந்தன. ஒளியின் புதல்வர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட எஸ்ஸேனியர்கள் கடுமையான தவ வாழ்வில் ஈடுபட்டு தங்களை தயாரித்துக் கொண்டனர். சட்டங்களையும் மரபுகளையும் நுணுக்கமாக கடைப்பிடிப்பவர்கள்தான் இறைவனுக்கு உகந்தவர்கள் என்று பரிசேயர்கள் சுமக்க முடியாத செல்லரித்து போன சட்டங்களையும் மரபுகளையும் மக்கள் மீது திணித்தனர். ரோமியரின் அடிமை தலையில் இருந்து விடுதலை பெற்றுத்தருகிற அரசியல் புரட்சியாளராக மெசியாவை தீவிரவாத இயக்கத்தினர் எதிர்பார்த்தனர். இப்பின்னணியிலே ஜோர்தான் நதிக்கரையிலே நிறைகுடமாய் விளங்கும் தன் இதயத்தை திறந்து காட்டி, 2 அங்கிகளுடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவையும் அவ்வாறே செய்யட்டும் என்று பொதுமை அறத்தை நிலைநாட்டினார் திருமுழுக்கு யோவான். இப்போதனைகள் இயேசுவை மிகவும் கவர்ந்தன. எனவேதான் இயேசு திருமுழுக்கு பெற யோவானிடம் வந்தார். இன்றைய நற்செய்தியிலே 3 முக்கிய படிப்பினைகள் இடம்பெறுகின்றன. முதலாவது, வானம் திறந்தது. இரண்டாவது, தூய ஆவி புறா வடிவிலே தோன்றி இயேசுவின் மீது இறங்கி வந்தார். மூன்றாவது, வானத்தில் இருந்து ஒலித்த அப்பா இறைவனின் குரல். இதை நாம் ஆழமாக எங்களுக்குள்ளே சிந்திக்கின்ற பொழுது, நாம் திருமுழுக்கு பெற்ற அதே வேளையிலும் அதே அருட்கொடைகளாலே நாம் நிரப்ப பெற்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய, தந்தையினுடைய, தூய ஆவியானவருடைய திருத்துவத்தின் நாமம் கொண்டு நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது அவர்களுக்கு சொந்தமானோம், திருச்சபைக்கு சொந்தமானோம். இறைவனோடு ஒன்றித்து அவருடைய பணியிலே எங்களை கலந்து விட்டோம். என்றும் அவர் வழி செல்ல நம் ஆயத்தமாக வேண்டும் என்பதனையே அந்த திருமுழுக்கு விழா எமக்கு எடுத்து காட்டுகிறது. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். உன்னை நினைக்க மறந்தேன், சுகபோகத்தில்